இதே சேர்த்துக்கோங்க, லோனும் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, செகண்ட் ஒன் HDFC, ICICI, ஆக்சிஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த பேங்க்கை மட்டும் செப்பரேட்டா சொல்லி எக்ஸாம்பிளா எது கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் பேங்க் சொல்லியிருக்காங்க. இனி நிறைய இருக்குது எக்ஸாம்பிள்ஸ், அவங்க இந்த 5 பேங்க் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்னா அந்த எக்ஸாம்பிள் SBI எந்த எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்க் என்ன எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க? எக்ஸாம்பிள் சொல்லி கமர்ஷியல் பேங்க்ல 5 பேங்க் கொடுத்திருக்காங்க இல்லையா? SBI எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க SBI. சோ SBI ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? क्वेश्चन ஆன்சர் பண்ணுறீங்க. என்ன क्वेश्चन கேக்குறீங்களா? கமர்ஷியல் பேங்க் என்ன? ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னீங்க. அதுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. SBI, HDFC, ICICI தான் கொடுத்திருக்காங்க. சோ SBI ல என்ன பண்றாங்கன்னு நான் கேக்குறேன். எதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க? லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சார் அத நீங்க தான் நம்ம பார்த்தீங்க சார். கமர்ஷியல் பேங்க்னா என்னது? ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். சோ அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கற எல்லாமே 5 பேங்க்ல கவர் ஆகுது சார். அவ்வளவுதான். ஓகேவா? என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாமே 5 பேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, கிராஸ் செக் வேணா பண்ணி பாருங்க. SBI இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் பண்ற எல்லாமே இருக்கான்னு கிராஸ் செக் பண்றீங்க. ஓகேவா? அதனால ஒரு நாள் இன்டர்ன்ஷிப் போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்கோட டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரமோட் சேவிங் ஹேபிட்ஸ். இது வந்து கமர்ஷியல் பேங்க் மட்டும் கிடையாது, எல்லா பேங்க்லயுமே சேவிங் வந்து ப்ரமோட் தான் பண்றாங்க. அது ஹேபிட், நல்ல ஹேபிட் தான். அது என்ன பர்பஸ்க்காக அக்கவுண்ட் மெயின்டைன் பேங்க் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றோம்? சேவிங்ஸ். மெயின் பர்பஸ் சேவிங்ஸ் தான். செகண்ட் ஒன் சப்போர்ட் ட்ரேட். செகண்ட் ஒன் என்னது? இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். சப்போர்ட் ட்ரேட், சப்போர்ட் பண்ணுதா ட்ரேடுக்கு? பையிங் அண்ட் செல்லிங் என்ன பர்பஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது? எப்படி சொல்றீங்க ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க? கமர்ஷியல் பேங்க் எக்ஸாம்பிளோட சொல்லிருங்க. நானே எடுத்து கொடுத்தமா இட் இஸ் சப்போர்ட் டு ட்ரேட் சொல்லுது. ட்ரேட் என்ன? பையிங் அண்ட் செல்லிங் இல்லையா? இதுக்கு சப்போர்ட் பண்ணுது கமர்ஷியல் பேங்க்ல. எப்படி? மணி ட்ரான்ஸ்ஃபர் இல்ல, லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னா லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அது ஒரு சப்போர்ட் தான். பட் எக்ஸ்ட்ரா போஸ்ட் டைம் helps in economic development. Okay, provide financial stability. அது என்னது? provide கொடுக்குது financial stability. ஒரே மாதிரி financial சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறாங்க. யாருக்கெல்லாம்? business peoples மட்டுமா? அப்புறம் common to all தான். சரியா? நெக்ஸ்ட் இப்போ வரைக்கும் ஓகேவா? கமர்ஷியல் பேங்க் பத்தி நீங்க எல்லாரும் எடுத்தீங்க. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் பேங்க். இது நீ யார் எழுதுறது? சென்ட்ரல் பேங்க் டச் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கோ. சென்ட்ரல் பேங்க் it is the highest monetary control and regulate the banking system சொல்லிருக்காங்க. நீங்க எந்த பேங்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் பேங்கர்ஸ் பேங்க் எது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? இங்க இருந்து தான் எல்லா பேங்க்குமே ஒரு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? எல்லா பேங்க்குமே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது த்ரூ சென்ட்ரல் பேங்க். இது ஒரு பெரிய டாபிக் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது. சரியா? பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. எல்லா பேங்க்குகளுக்கும் பேங்க் எதுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். ஆப்ஜெக்டிவ்ஸ் அதுல என்ன சொல்லிருக்காங்க? பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. இது பிரைசிங் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஐடியா இருக்குன்னு பாருங்க. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. பேங்க்கு பிரைஸ் என்ன இது சொல்லுது? என்ன பிரைஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணுவாங்க? அப்படியே ஐடியா பண்றதுக்காதீங்க. பிரைசிங் வேர்ட் எது பண்ணுது? மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் தான் பிரைசிங் வரும். பேங்க்குள்ள பிரைஸ் ஸ்டெபிலிட்டி எது கொடுத்திருக்காங்க? டாபிக் என்னன்னு பாத்துக்கோங்க. சென்ட்ரல் பேங்க்ல பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கொடுத்திருக்காங்க. எதுக்கு? இன்ட்ரெஸ்டோட பிரைஸ். இன்டைரக்டான ஒரு வேர்ட் கொடுத்தா இது படிக்கணும் சொல்றீங்க. இன்ட்ரெஸ்டோட பிரைஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கும். வேரி ஆகாது. 5%, 7%, 10% இந்த மாதிரி வேரி ஆகாம ஒரே மாதிரி போகணும்ன்றதுக்காக சென்ட்ரல் பேங்க் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னா. ஃபினான்ஷியல் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் படிச்சீங்க இல்லையா? இந்த ஸ்டெபிலிட்டி நீங்க பாருங்க. ஒரே மாதிரி ஸ்டெபிலர் மாத்தி மாத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 10% இட் இஸ் காமன் டு ஆல். எல்லா பேங்க்குமே 10%. 10ங்கிறது கொடுக்கும்போது கல்லுங்கிறது அப்புறம் மறுபடியும் 11 மாத்துறது இந்த மாதிரி தான். ஒரு
ஸ்டேபிளா எப்படி அப்ப ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அவன் சொல்லிட்டா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி சார் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரஸ்ட்னு சொல்லிட்டான் ஓகே கரெக்ட் அப்ப இன்டைரக்டா வேர்ட் கொடுத்தாரு நீ இன்ட்ரஸ்ட் ஸ்டெபிலிட்டி கூட எழுது ஒரு பிரச்சனை செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் கூட broad ஏரியா ஃபினான்ஷியல்ல எல்லாமே கவரப்பா அது ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க தான் என்னன்னு கேக்குறேன் ஒரு எல்லாமே தான் ஒரு திருப்பி ஒரு क्वेश्चन முன்னாடி படிச்சு விட்டீங்க அதே கேட்டா யோசிக்கிறீங்க ஃபினான்ஷியல்